கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்த போகிறோம். இருக்கிற இடங்கள்ல அப்பாவை அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். சோத்திரங்களையும் துதியையும் ஏறெடுங்க. தேவ பிரசன்னம் மகிமையாக இறங்கி கொண்டு இருக்கு. இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் தேவனுடைய பிரசன்னம் பயங்கரமாக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. எத்தனை தேவ ஜனங்கள் ஜெபத்தின் ஆழத்தில் செல்லுகிறீங்க, எத்தனை தேவ ஜனங்கள் அப்பாவுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு உணர்கிறீங்க. தேவ பிரசன்னம் உங்கள் வீடை சுற்றிலும் இறங்கியிருக்கு, உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் இறங்கியிருக்கு. உங்கள் தொழில், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர், மனைவி எல்லார் மேலேயும் தெய்வ பிரசன்னம் ஒரு பனி போல் இறங்கி கொண்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இந்த மலையின் மேலே இறங்குகிற பனியை பாருங்கள். அந்த பனியினால அங்கே உள்ள எல்லா மரங்களும் செழிப்பா இருக்கு, பசுமையா இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு பனியை போல தம்முடைய ஆவியானவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அந்த அருமையான ஆவியானவருடைய பிரசனத்தினால நீங்க பசுமையாக மாறுகிறீர்கள், செழிப்பாக மாறுகிறீர்கள். எந்த வறட்சியும் மாற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல பனியை போல பெய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாகிறீங்க? அப்பா என்னை கழுவும், அப்பா என்னை நிரப்பும், நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறேன். எத்தனை தேவ ஜனம் துதிக்க ஆரம்பிக்கிறீங்க? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற ஆண்டவர் பரிசுத்த தெய்வம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வேரையும் ஆசீர்வதிக்காமல் அவர் போவதே கிடையாது. அவர் நமக்குள்ள எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உங்களுக்காக பெரிய இடங்கள் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சிலருக்கெல்லாம் சில சாங்ஷன்ஸ் தேவையா இருக்குது, சிலருக்கெல்லாம் இன்டர்வியூல பாஸ் ஆகணும், சிலருக்கெல்லாம் சில பெரிய இடங்கள்ல சில காரியங்கள் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பொழுது நீங்க துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை நெடுநாள் தடுத்து கொண்டிருந்த, நெடுநாள் போராடி கொண்டிருந்த அநேக காரியங்களை கர்த்தர் ஓய பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் துதிக்கிறீங்க? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற தெய்வன் நம்ம துதிகள்ல இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவான முதல் நம்மை தேர்ந்தெடுத்து நம்மளை அழைத்து, ஹல்லேலூயா, அவருடைய சித்தத்தின்படி நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரே. இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே, இந்த உலகத்தினுடைய அஸ்திபாரங்கள் உண்டாகும் முன்னமே, தாயின் கருவில் நம்ம தோன்றும் முன்னமே கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தில் நாம் ஒரு பாகமா இருக்கிறோம். இன்னைக்கு ஏதேச்சியாக இந்த உலகத்துல நீங்க வரல, ஏதேச்சியாக நீங்க ஒரு குடும்பத்துல பிறந்து நீங்க வளர்ந்து ஒரு தொழில இருக்கிறீங்க நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஏதேச்சியா நான் ஒரு சபைக்கு போய் கொண்டு இருக்கிறேன் பாஸ்டர் நீங்க சொல்லலாம். ஏதோ ஒரு ரீதியில ஒரு வேலையை பார்த்து கொண்டு இருக்கேன் நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறாரு, ஆல் திங்ஸ் ஆர் ப்ரீ பிளான்ட். எல்லாமே ப்ரீ டெஸ்டைன்ட் ஆயிட்டு கர்த்தர் முன் குறித்ததை இந்த நாட்கள்ல நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர விடாம தேவனுடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியாதபடி ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தடை உங்களுக்கு காணப்படும் என்றால் இந்த ஆராதனையில அந்த தடைகளை கர்த்தர் உடை தெரிவாராக. எல்லா தேவ ஜனங்களும் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உயர்த்துவோம். தெய்வ பிரசன்னம் பலமா இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கை அடுத்த ஸ்டெப் இந்த பிரசன்ஸ் கொண்டு போகும். இந்த தேவ மகிமை அடுத்த லெவல்ல கொண்டு போகும். ஒருவேளை தாழ்ந்த நிலைமையில இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், சொல்ல முடியாத துக்கத்தோடு இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொன்னாலும் சரி, இந்த பிரசன்னத்தை உணருங்க. பிரசன்னம் தான் நம்ம ஆறுதல், பிரசன்னம் தான் நம்ம அடைக்கலம். தேவ ஆவியானவர் தான் நம்ம பாதுகாப்பு, அவர் வார்த்தை தான் நம்ம அடைக்கலம். எந்த சத்துருவாலையும் நம்மளை தொட முடியாது. இந்த வசனத்துக்குள்ள வந்துருங்க, இந்த பாதுகாப்புக்குள்ள வந்துருங்க. எந்த சூழ்நிலையில நீங்க சோர்ந்து போயிருந்தாலும், மனக்கலக்கத்தில் இருந்தாலும் 2 நிமிஷம் அந்த உலக விஷயங்களை எல்லாம் ஓரமா வைத்துட்டு ஆண்டு சமூகத்தில் துதிக்க ஆரம்பிங்க. உங்களை மறந்து துதிக்க ஆரம்பிங்க. எப்போ தெரியுமா தேவச்சனமே அற்புதங்கள் நடக்கும்? உங்களை மறந்து நீங்க ஆராதிக்கணும். உங்களை மறக்கிற நேரம் தான் கர்த்தர் உங்களை நிரப்புகிற நேரம். இந்த உலக கவலை உங்க சிந்தனையிலிருந்து மறக்குது பாத்தீங்களா? அதுதான் அடையாளம். கர்த்தர் உங்களை நிரப்புறாரு. ஆமென். அந்த நிரப்புதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் தேவச்சனமே. எல்லாரும் அப்படி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா. இந்த வாழ்நாளை உங்களை மட்டும் நேசித்து உங்களுக்காக வாழணும் ஆண்டவரே. இந்த உலக ஆசீர்வாதங்களையோ சிற்றின்பங்களையோ உலக காரியங்களை நான் தலையிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு எத்தனை தேவ ஜனங்கள் இருக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான்
வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. எல்லாரும் சொல்லுவோம், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. எல்லாரும் சொல்லுவோம், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும், நான் மரித்தாலும் உம்மோடுதான். இருக்கிற இடங்கள் அப்பா பார்த்து சொல்லுங்க தேவச்சனமே, நான் வாழ்ந்தாலும் ஏசப்பா உமக்காக தான்ப்பா வாழ்றேன், எல்லாம் நான் சகிச்சுக்கிடுறேன்ப்பா, நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆயிட்டேன் ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய நாமத்திற்காக அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும். ஆத்தும பாரம் தாருமையான்னு கேட்போமா? ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, ஓ அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாம் சொல்லுவோம், வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும். இயேசுவுக்கா. இருக்கிற இடங்கள் அப்பா பார்த்து சொல்லுவோம், நான் வாழ்ந்தாலும். என் குடும்பம் வாழ்ந்த உமக்காக தான்ப்பா, என் பிள்ளைகள் வாழ்ந்த உமக்காக தான்ப்பா. உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க தேவச்சனமே? நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும். இயேசுவுக்கா. உம்மை போல என்ன மாற்றுமையா, உம்மை போல் என்னையும் மாற்றுமையா. உமக்காக என்னையே தந்தேனையா, உம்மை போல் என்னையும் மாற்றுமையா. உமக்காக என்னையும் தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான்ப்பா, மரித்தாலும் உமக்காக தான்ப்பா நான் வாழ்றேன். எத்தனை பேரால சொல்ல முடியும் தேவச்சனமே? இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் அப்பாவை பார்த்து எத்தனை பேர் சொல்றீங்க தேவச்சனமே? நான் உங்களுக்காக தான்ப்பா வாழ்றேன். இந்த நாசியில சுவாசம் ஓடுகிற வர நான் உமக்காக தான்ப்பா வாழ்வேன்னு எத்தனை தேவ ஜனங்கள் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உள்ளத்துல கை வைத்து சொல்லுவீங்க, அப்பா நான் உமக்காக வாழ்றேன்ப்பா. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. ஒரு பாவியாக வாழ்றதுல என்ன அர்த்தம்? ஒரு சண்டைக்காரனாக வாழ்றதுல என்ன அர்த்தம்? ஒரு உலகத்தானை போல வாழ்கிறதுல என்ன அர்த்தம்? ஒரே ஒருக்கா பிறப்பதும், ஒரே ஒருக்கா வாழ்வதும், ஒரே ஒருக்கா மரிப்பதும், ஒரே ஒருக்கா நியாய தீர்ப்பு அடைவதும், ஒரே ஒருக்கா தான் தேவச்சனமே பரலோகத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. இந்த வாழ்க்கையில ஆண்டவரை தேடுவோமா? என்ன கூடுதல் குறைவு இருந்தாலும் கர்த்தர் அதை சரி செய்து விடுவாரு.
கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். அதனால நம்ம நல்லதை விதைப்போம், ஜெபத்தை விதைப்போம், விசுவாசத்தை விதைப்போம், அன்பை விதைப்போம், சோர்வை அல்ல, அவிசுவாசத்தை அல்ல. ஆண்டு சொல்லுகிறார், விசுவாசத்தை விதை, நல்லதை விதை, நல்லதை அறுத்துக்கொள். நீ எதை விதைக்கிறாயோ தேவ ஜனமே, அதை தான் நீ அறுக்க போகிற. இந்த 100 நாள் ஜெபத்துல நீ ஜெபத்தை விதைக்கிறாய் அல்லவா, அந்த ஜெபம் ஒரு நாள் வீணாகுவது இல்லை. உன் ஜெபம் தரையில் விழவில்லை தேவ ஜனமே, உன் கண்ணீர் தரையில் விழவில்லை. உன் கூக்குரலை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார், உன் வியாகுலங்களை அறிந்திருக்கிறார். யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரை அறிந்து கொண்டிருக்கிறார். உன் கூக்குரலை கண்டு கொண்டிருக்கிறார் தேவ ஜனமே. அன்னைக்கு அந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய மரண நேரம் வந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு ரூமுக்குள்ள இருந்து அழுதத கர்த்தர் பார்த்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ரங்கத்துல வடிக்கிற கண்ணீரை, அந்த ரங்கத்துல ஜெபிக்கிற ஜெபத்தை, யாருக்கும் கேட்காத அந்த முனங்களை கூட கர்த்தர் கேட்கிறார் தேவஜனமே. அன்னாள் சகோதரியை பாருங்கள், ஆலயத்தில் சென்று வேதனை தாங்க முடியாம, பேச முடியாம முணங்கினார்கள். அதை கண்டு ஏலி என்ற ஊழியர் சொன்னார், ஸ்திரியே நீ குடித்திருக்கிறாயா, நீ வெறித்திருக்கிறாயான்னு கேட்டா. பாருங்களேன், இந்த உலகம் நம்மளை புரியாமல் இருக்கலாம், நம்ம நண்பர்கள் நம்மை புரியாமல் இருக்கலாம். தேவ ஜனமே, இந்த 100 நாள் ஜெபத்துல வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்கள் யாரும் சாதாரணமான நபர் அல்ல என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள எல்லா காரியத்தையும் பரலோகம் நியமித்துட்டு ஏற்ற நேரத்தில் உங்க கைகளில் கொடுக்கப்படும். இனிதான் கர்த்தர் உங்களுக்காக உருவாக்க போறாருன்னு கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உங்க கைகளில் வர்றதுதான் பாக்கி. இந்த நாட்களில் நீங்க செபிக்க செபிக்க கர்த்தர் கரமாசைப்பா, கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வா, கர்த்தர் உங்களுக்குள்ளதை உங்க கைகளில் வந்து தருவார். அருமையான தேவ ஜனமே, ஒரு குறிப்பிட்ட நபர் அவருடைய ஜெப வாழ்க்கையில சோர்ந்து போயிருந்தார். ஆண்டவரிடத்தில் அவர் திரும்பி வந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வரைக்கும் தடைபட்டிருந்தது. 9 வருஷத்துக்கு மேல அவருக்கு கிடைக்காமலே இருந்தது. அந்த மனிதன் என்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தினாரோ, ஆமென், அவர் ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளையும் தேவன் பார்த்தா. நெடு நாளாய் தடைபட்டிருந்த அந்த காசை கர்த்தர் தடைகளை தாண்டி கொண்டு வந்தார். எத்தனையோ முறை போலீஸ் கோர்ட்டுன்னு போயும் நடக்காத விஷயம், பரலோக கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, பரலோக சிங்காசனம் ஒன்று இருக்குது. இந்த உலக கோர்ட்டுக்கு நிறைய விஷயத்தை நீங்க கொண்டு போயிருக்கலாம். இந்த உலக போலீஸ் ஸ்டேஷன் நிறைய விஷயங்களை நீங்க சொல்லி இருக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல போய் உங்க பெட்டிஷன்ஸ் சொல்லி நீங்க மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம். நீங்க எத்தனை பேரை டீல் பண்ணி பெரிய பெரிய நபர்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கலாம், அட்வொகேட்ஸை பார்த்து கொண்டு இருக்கலாம், பிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து கொண்டு இருக்கலாம், பல டாக்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி கொண்டு இருக்கலாம். எல்லாமே வீணு விரைய மாதிரி தோணுகிறதா? ஒரு பரம வைத்தியர் உண்டு, ஒரு கத்தாதி கத்தர் உண்டு. அவர் சமூகத்தில் உங்க பெட்டிஷன்ஸை கொண்டு வாங்க. ஒரு பொழுதும் நெகலெக்ட் பண்ணாத ஆண்டவர், ஒரு பொழுதும் புறக்கணியாத ஆண்டவர், ஒருவரை கூட புறக்கணியாத ஆண்டவர் உங்களை கரமேற்று அழைக்கிறார். ஓடி வாங்க தேவ ஜனமே. இருக்கிற இடத்துல அப்பா பார்த்து சொல்லுங்களேன், கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, ஓ இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மணவாளன், கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷோ, கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்றுக்கொண்டேன் ஒரு
ஒரு பொக்கிஷம் இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், அந்த சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளர், சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா, பாவமெல்லாம் அவர் போக்கிவிட்டார், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சொல்லுங்க சொல்லுங்க, பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார், சர்வ வல்லவர் என் சொந்தமான அந்த சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்ல. இந்த வரிகளை சொல்லுங்க தேவச்சனமே, அவர் நம்ம எஜமானர், அவர் என் ஜீவனானார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், எதை குறித்தும் பயப்படாதீர்கள். அந்த அருமையான வரிகள் சொல்லுகிறது, சந்தோஷமும் சமாதானம் என் உள்ளத்தில் பொங்குதையா. எத்தனை பேரால சொல்ல முடியும் தேவச்சனமே? சந்தோஷம் உள்ளத்துல பொங்குதா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்க போனது? இந்த உலக சூழ்நிலைகள், இந்த உலக போராட்டம் அப்பாவுடைய ரட்சணிய சந்தோஷத்தை திருடிட்டா, உங்க ஆதி அன்பை திருடுதா? அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் தேவச்சனமே. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயமெல்லாம் நீக்கிவிட்டார். ரொம்ப பயந்த ஏராளமானவர்கள் வேதத்தில் உண்டு தேவச்சனமே. பேதுருவை பாருங்க, இரவெல்லாம் மீன் பிடித்து ஒண்ணுமே அகப்படல. நாளைய தினத்துல என்ன சாப்பிட போறோம், ஆகாரம் இல்லை, பணம் இல்லைன்னு பேதுரு கவலையோடு இருந்திருப்பாரு. ஆனா அவருக்கே தெரியல. பேதுருவின் ஜீவனானவர் பேதுருக்கு முன்னாடி நின்னார். பேதுருவை பார்த்து சொன்னார், இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போய் நீ மீன் வலைய போடு, உன் படகை எடுத்துட்டு போ. பேதுரு சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, இரவெல்லாம் நாங்க பிரயாசப்பட்டது உண்மைதான், பார்த்த கடலை பார்த்து பார்த்து சலித்து போனது உண்மைதான், ஆகிலும் உங்க வார்த்தையின்படி நாங்கள் போகிறோம். அப்பாவுடைய வார்த்தையின்படி நீங்க திரும்பியும் போகும் பொழுது அங்க அற்புதம் நடக்கும். அப்பாவுடைய வார்த்தையின்படி எதை செய்தாலும் ஊற்று இல்லாத இடத்துல ஊற்று உண்டாகும், பேச்சு இல்லாத இடத்துல பேச்சு உண்டாகும், சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானம் உண்டாகும். அந்த வார்த்தை நம்மளை நோக்கி வரணும் தேவஜனமே. பேதுருவுக்கு வந்தது அதான் அந்த வரிகள், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க, என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார், எல்லா பயங்களையும் நீக்கிவிட்டார், சர்வ வல்லவர் என் சொந்தமான், அந்த சாவை வென்றவர் என் ஜீவனானா. ஓ சர்வ வல்லவர் என் எஜமானர், அந்த சாவை வென்றவர். ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா? சுகர் டெஸ்ட் எடுக்கிறாங்க, டயாலிசிஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு விஷயத்துல கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இந்த வரியை மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்க. உங்க பிரச்சனையை தாண்டி, உங்க வேதனையை தாண்டி வர்றதுக்கு சில நேரம் எவ்வளவு பணம் இருந்தா கூட இந்த மோசமான உலகத்துல அந்த பணம் உதவி செய்யாம போகிறது. எவ்வளவு பட்டம் பிடித்த டாக்டர்களாலையும் சில விஷயத்துல கன்க்ளூஷன் கொண்டு வர முடியல. எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைமையில உள்ளவர்களாலையும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியாத நேரத்துல இந்த அப்பாவுடைய பிரசன்னம் அதுல சொல்யூஷனை கொண்டு வரும். பவுல் அப்போஸ்தலனுடைய கைகளில் ஒரு பாம்பு கடித்து தொங்குது, விஷம் உள்ள ஏறுது. அந்த அருமையான வரி, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இன்னைக்கு நம்ம எல்லாம் பாடுறோம், பவுல் அப்போஸ்தலர் அதை அனுபவித்தா. பவுலுக்கு சரீரத்தில் பாம்பின் விஷம் செயலிழந்தது.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, எந்த சாவுக்கு ஏதுவான பில்லி சூன்யமானாலும் சரி, எந்த சாவுக்கு ஏதுவான மரண வியாதியானாலும் சரி, உன் உயிரை அது எடுப்பதில்லை. என் கர்த்தர் சொன்னா மட்டும்தான் நீ பரலோகத்துக்குள்ள போவ. அது வரைக்கும் உன் உயிரை தொட, உன்னுடைய வாழ்க்கையை தொட, எந்த அந்தகார ஆவியினாலையும், எந்த தலைமுறை ஆவியினாலையும், எந்த பில்லி சூன்யத்தினாலையும் முடியாது என்று கர்த்தருடைய ஊழியனாக உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன் பயந்து கொண்டிருக்கிற? பவுலுடைய கையில கடித்த பாம்பால் அந்த விஷத்தை உள்ள கொண்டு போக முடியல. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சாவை வென்றவர் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ, இது உண்மைதானே, ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ. எத்தனை பேர் சொல்றீங்க? சர்வ வல்லவர் என் சொந்தமானா, அந்த சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், அந்த சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்று. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஊரெல்லாம் நான் சொல்லுவேன்ப்பா. எனக்கு பணம் கிடைச்சதுனால இல்ல, பணத்தை காட்டிலும் கோடி 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 கொடுத்தாலும் கிடைக்காத இயேசு எனக்கு கிடைச்சிருக்கிறார். ஓ, மரணத்தை ஜெயித்த இயேசு என் பங்காளி, என் தகப்பனாக இருக்கிறார், என் எஜமானனா இருக்கிறார். எத்தனை பேரால சொல்ல முடியும் தேவ ஜனமே? அவர் வந்திடுவார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், அந்த சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஓ, சர்வ வல்லவர் என் எஜமானன், அந்த சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவேன். நான் ஊரெல்லாம் சொல்லிடுவேன், ஓ, உலகமெங்கும். எந்த இடம் போனாலும் நான் ஏன் ஏசப்பா பத்தி சொல்லாம இருக்க மாட்டேன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு கடைக்கு போனாலும், எந்த எல்லையில போனாலும், ஏசப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தா நான் கண்டிப்பா ஏசப்பாவை சொல்லுவேன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், அந்த சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், அந்த சாவை வென்றவர் என் மணவாளன். ஒரு அற்புதமான விஷயம் தேவ ஜனமே, எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு அற்புதமான விஷயம். இன்னைக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸைட் ஆக வேண்டிய விஷயம். ஆண்டவராக இயேசு சொன்னாரு, என் நாமத்தினால பிசாசு கீழ்ப்படிதுன்னு சொல்லி சந்தோஷப்படாதீர்கள். இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து சந்தோஷப்பட்டு இருக்கிறீங்களா? பணத்தை குறித்தோ ஏதோ ஒண்ணு. ஆண்டு சொல்றாரு, மறந்து போகாதீர்கள், உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க. பரலோகத்தில் குடியிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்காக சந்தோஷப்படுங்க. அந்த பரலோகத்தின் புத்திரரா மாறி இருக்கிற சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையாட்டே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க தேவ ஜனமே? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறது தான் உங்க பலன். ஒருவேளை நீங்க கர்த்தரோடு மனமகிழ்ச்சியா இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ணாம, யாரோ பேசும் பொழுது மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு, ஏதோ ஒரு செய்தி கேட்கும் பொழுது மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு, ஏதோ ஒரு ஆராதனைக்கு போகும் பொழுது மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு, மீதி உள்ள நாளெல்லாம், மீதி உள்ள நேரெல்லாம் சோர்ந்து போய் இருப்பீங்கள் என்றால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது தேவ ஜனமே. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். காலையிலும் மாலையிலும் எல்லா வேளையிலும். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. எத்தனை பேர் சொல்றீங்க பரலோகத்துல என் பெயர் எழுதி இருக்கிறார்? அதனாலதான் இந்த சந்தோஷம். இயேசு என்ன பரலோகத்துக்கு கொண்டு போக போறாரு. இந்த சின்ன உலக வாழ்க்கையில, கொஞ்ச நாள் பாடுபடுகிற வாழ்க்கையில நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? என் வாழ்வே நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்கா வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்கா. ஓ, வாழ்வதுதான் என் வாழ்வே.
நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் என் வாழ்வின். சொல்லுங்க சொல்லுங்க. எந்த வேலையில இருந்தாலும் அப்பாவுக்காக நீங்க வாழணும். எந்த துறையில இருந்தாலும் இயேசுவுக்காக சாட்சியா இருக்கணும். அதுதாங்க உங்க நோக்கம். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு டாக்டரா இருக்கிறீங்களா, இல்ல ஒரு ஃபார்மரா இருக்கிறீங்களா, எந்த வேலையில இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமானார், அந்த சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், அந்த சாவை வென்றவர் என் மனவாளன். சாவை வென்றவர் என் மனவாளன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்ல, கர்த்தருக்குள்ள எவ்வளோ மனமகிழ்ச்சியா இருக்கணும். மனமகிழ்ச்சியை சாத்தான் திருடுறான், சந்தோஷத்தை திருடுறான், தேவன் மேலே உள்ள அன்பை திருடுறான். விட்டுறாதீங்க. எந்த நிலைமையிலும் அப்பா மேலே உள்ள அன்பை விட்டுறாதீங்க. பவுல் சொல்றார், எதுதான் என்னை அப்பாவுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும்? வியாதியா, வியாகுலமா, பட்டயமா, கஷ்டமா, நஷ்டமா, வீண் பிரச்சனைகளா, போராட்டங்களா, பட்டயமா, உயிர் போகிற சூழ்நிலையா, எதுவுமே என்னை பிரிக்காதுன்னு சொல்லி உண்மையா வாழ்ந்து காட்டினார் தேவச்சனமே. மரணம் சூழ்ந்த அந்த நேரத்தில் கூட வரலாறு சொல்லுது, வெளி அறையில் கத்திய தீட்டுங்கிற சத்தம் பவுலுடைய காதுக்கு கேட்குது. நம்மெல்லாம் எவ்வளோ பயந்துருப்போம் நம்ம உயிர் போகுதுன்னு. பவுலுக்கு தெரியும், உயிர் போகலை, என் உயிர் இனிதான்ப்பா வாழைய போகுது. நான் தரிசித்த என் இயேசுவை பார்க்க போகிறேன். என்னோட அனுதினமும் பேசுகிற இயேசுவை பார்க்க போகிறேன். அந்த பாம்பு கடித்த போது என் மேலே விஷத்தை செயல் இழக்க பண்ணி நான் அந்த இயேசுவை பார்க்க போகிறேன். ஐத்திக்கு மறித்த பொழுது நான் மேலே விழுந்து ஜெபித்த பொழுது ஐத்திக்கு உயிரோடு எழுப்பின அந்த இயேசுவை பார்க்க போகிறேன். என் கர்ச்சிஃபை தூக்கி போட்ட பொழுது அந்த கர்ச்சிஃப்ல இருந்து தேவ பிரசன்னம் இறங்கி மக்களை விடுதலை ஆக்கிச்சு. அந்த இயேசுவை பார்க்க போகிறேன். என்னை எத்தனையோ முறை காப்பாற்றி எத்தனையோ வேறுடைய கைகள் இருந்து என்னை காப்பாற்றின அந்த ஆண்டவரை பார்க்க போகிறேன். நான் மறிக்க வேண்டும் என்றால் என்றோ மறித்திருந்திருப்பேனே. நான் ஒருவேளை நரகத்துக்கு கூட போயிருப்பேன். ஏன்னா நான் பாவியிலும் பிரதான பாவி. ஆனா நித்திய ஜீவனை தந்ததே. இந்த உலக மரணத்துக்கு அவர் பயப்படவே இல்லை. நித்திய மரணமாகிய நரகத்துக்கு தான் பயந்தாரு. நரகத்துக்கு போயிடக்கூடாது தான் பயந்தாரு. பவுல் மூலமாக ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார், மரணம் என்பது ஒரு வித்து போல விதைக்கப்படுகிற அனுபவம். மரணம் என்பது முடிவல்ல, மரணம் தான் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வித்தை விதைக்கும் பொழுது அந்த வித்து செத்துட்டு நினைக்க கூடாது. வித்து செத்தால் ஒளி அது வளராது. ஒரு வித்து மண்ணுக்கடியில் போகும் பொழுது அது சாகுகிறது. சாகும் பொழுது ஒரு புதிய மேனி உருவாகுகிறது. அதே போல இந்த மனுஷ சரீரம் சாகுகிறது. செத்த உடனே உண்மையான ஆவியும் ஆத்மாவும் பரலோகத்துக்கு செல்லுகிறது. தேவச்சனமே, அதை தான் அருமையா பாடுறாரு. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனான. பவுல் சொல்லியிருப்பாரு, அப்பா ஆல்ரெடி சாவை வென்றுட்டாரு, இப்போ நானும் சாவை வெல்ல போறேன் சொல்லிட்டு அந்த கழுத்தை அந்த பீடத்தில் வைக்கிறார். ரோம போர் சேவகர்கள் பவுலுடைய சிரசை துண்டிக்கிறார்கள். அந்த ஜீவன் போனது. வசனம் சொல்லுகிறது, அவர் பானபலியாக கொடுக்கப்பட்டார். ஆண்டவருக்காக தன் ரத்தத்தை எல்லாம் கொடுத்தார். ரத்தத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ரத்தத்தையே கொடுத்தார் அப்போஸ்தலர் பவுல். அதனால தான் அவர் சொல்றாரு, யார் என்ன அப்பா விட்டு பிரிக்க முடியும்? பட்டயம் பிரிச்சிருமா? மரணம் பிரிச்சிருமா? மரணமே பிரிக்காதுன்னா தேவச்சனமே, இந்த வேலை இல்லாம உன்னை பிரிக்குமா? இந்த கஷ்டம் உன்னை பிரிக்குமா? இந்த நிந்தனை உன்னை பிரிக்குமா? இந்த அவமானம் உன்னை பிரிக்குமா? இந்த சோறு உன்னை பிரிக்குமா? பிரிக்காது. மேகம் போன்ற சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்குது. நமக்கு முன்னாடி வாழ்ந்தார்கள், சாதித்தார்கள். ஏன் நம்ம சாதிக்க முடியாது? இந்த 100 நாள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, டைட்டஸ் சொல்லுகிற ஒரு சகோதரனை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சாதிக்க அழைக்கப்பட்டவர்கள். உன் மேல தேவ அபிஷேகம் வருகிறது. ஸ்மித்தான் சொல்லுகிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல வருகிறது. உங்க குடும்பத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ராகுல்னு சொல்லுகிற ஒரு சகோதரனை பார்க்கிறேன். கர்த்தர் உங்க குடும்பத்துல பலமா இறங்கி கொண்டிருக்கிறார். சாவை வென்றவர் உங்க குடும்பத்தில் ஜீவனாக்குகிறார். சாவை வென்றவர் என் ஜீவனானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. என்னைக்காவது போராட்டம் வருதா? ஒரு 100 தடவை இந்த வரியை சொல்லி பாருங்க.
சூழ்நிலை எப்படி மாறுதுன்னு பாருங்க. தேவ ஜனமே, போராட்டம் வரும், உபத்திரம் வரும், ஆனா காரியம் மாறுதலாய் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் முடிஞ்சா டைப் பண்ணுவீங்க? காரியம் மாறுதலாய் முடியும். டைப் பண்ற ஒவ்வொரு பேருடைய விரல்களையும் அக்னி இறங்குவதாக. உங்களுடைய கமெண்ட்ஸ் அநேகர் வாசிப்பாங்க. அதுல தேவ பிரசன்னம் அவங்கள தொடும். தைரியமா எழுதுங்க. நீங்க எழுதுறது அப்படியே நடக்கும். கர்த்தர் அப்படியே எழுதி வைப்பார். உங்க காரியம் மாறுதலாய் முடியும். அன்னைக்கு மொர்தெகாய்க்கு விரோதமா ஒரு படை எழும்பினது, ஆனா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை மாறுதலாய் முடியும். உங்களுக்கு விரோதமா இருந்த எல்லா சூழ்நிலையும் தலைகீழாய் மாறுகிறது. எதெல்லாம் நிர்மூலமாகி ஆமீன் அவமானத்தோடு இருக்கிறாயோ அப்படியே தலைகீழ மாறுது. தேவஜனமே, அவமானத்தில் இருக்கிறாயா? கணம் உண்டாக போகுது. வேதனையில் இருக்கிறாயா? சந்தோஷம் உண்டாக போகுது. பணம் இல்லாம இருக்கிறாயா? குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போறாருன்னு இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க? ஒரு வரி சொல்லுவோமா? ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், அந்த சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமான், சாவை வென்றவர் என் மனவாளர், அந்த சாவை வென்றவர் என் மனவாளர். ஆம் தெய்வச்சனமே, சாவை வென்றவர் உங்க மனவாளன். என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டார். எந்த நிலையில உங்களை கைவிட மாட்டார். எந்த வேதனையில உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக கிரியை செய்வார். அவர் மேல உள்ள விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. அதுல மட்டும் ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நம்பிக்கை என்பது ஒரு மின்சாரம் போல தேவச்சனமே. அது ஒரு ஆவிக்குரிய மின்சாரம். நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம இழக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் எல்லாம் இருளாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் சில நேரம் சோர்ந்து போகும் பொழுது நம்ம வாழ்க்கையில சமாதானமற்ற நிலை வரும். நம்ம இருதயத்துக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லாமல் போகும். இதை வைத்தே கண்டுபிடிக்க முடியும் நம்ம நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆம் தேவஜனமே, நம்பிக்கையை இழக்காம இருந்தா கர்த்தர் அநேக காரியங்களை செய்வாரு. நம்மளை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய சில பதவிகள் உண்டு, சில உயர்வுகள் உண்டு. அந்த உயர்வுக்காக ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பாரு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தாமதமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறீங்கன்னு மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பிட்ட ஒரு 58 வயசு வரும்பொழுது ரிட்டையர்டுன்னு ஒன்று தராங்க. ஆனால் ஆண்டவர் உருவாக்கக்கூடிய, ஆண்டவர் தரப்போகிற நன்மைகளில் நீங்கள் அதிபதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை தர்றதுக்கு அவர் திட்டமாயிட்டார்னா அதை நீங்கள் மறிக்கும் வரைக்கும் அந்த பொறுப்பு உங்கள் மேலே தான் இருக்கும். எலிசா தீர்க்கதரிசியை பாருங்க, மரண படுக்கையில் கூட ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாரு. ஸோ ஆண்டவர் ஒரு காரியத்தை தாரார்னா அது நீங்கள் மறிக்கும் வரைக்கும் இருக்கும். ஒரு தேவ மனிதன் சொன்னார், இஃப் காட் கால்ட் யூ தேர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட். காட்ஸ் காலிங் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் மதர்ஸ் womb and it end in the tomb. அப்படி என்றால் என்ன? தாயின் கருவறையில் இருந்து மரணத்திற்கு நீ செல்லுகிற வரை உன்னை தேவனுடைய திட்டத்தில் இருந்து, அவருடைய அழைப்பில் இருந்து யாருமே உங்களை பிரிக்க முடியாது என்பதுதான் அந்த ஊழியக்காரர் சொன்னாரு. எந்த ஒரு உலக விஷயத்திலையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ரிட்டையர்மெண்ட் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்பொழுது, ஒருவேளை பலவீனம் ஆகும் பொழுது அவர்களை ஒதுக்கி வைப்பாங்க, போதுன்னு சொல்லுவாங்க. ஈவன் நிறைய சர்ச்சஸில் கூட பாஸ்டர்ஸ் வயசாகும் பொழுது அவங்கள அந்த வயது முதிர்ந்த தன்மையினால என்ன செய்கிறாங்க, சில டினாமினேஷன்ஸ் அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் அதை செய்ய கர்த்தர் கிருபை தருவார். பாருங்களேன், ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு முதிர் வயதுள்ளவனாக இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் ரெண்டுமே தெரியாமல் போகிறது. அது மங்கலாகி விடுகிறது. ஆனால் அந்த கடைசி நொடிகளில் தான் அவர் என்ன செய்கிறாரு, யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு. அதே பாருங்க, இந்த யாக்கோபும் ஒரு காலத்தில் வயதாகுகிறார். வயதாகும் பொழுது யோசேப்பு மரித்துட்டான்னு
சொல்லி நெடுநாளா கவலையில் இருந்த இந்த யாக்கோபுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. அதுதான் யோசேப்பு மரிக்கவில்லை, அவன் உயர்ந்த பதவியில் இருக்கிறான் என்ற ஒரு அருமையான ஒரு நற்செய்தி வந்தவுடன் இந்த வயது முதிர்ந்த தகப்பனார் அங்கே வரும் பொழுது 2 பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. யோசேப்பினுடைய அந்த 2 பிள்ளைகளையும் இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். இது முதிர்ந்த வயதில் தான் இதை செய்கிறார். ஸோ வேதத்தில் பார்க்கும் பொழுது முதிர்ந்த வயதிலையும் நம்ம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை அன்று வைத்திருக்கிறார். நம்ம முதிர்ந்த வயதிலையும் தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஆண்டோடைய பிறப்பின் சம்பவத்தை பார்க்கும் பொழுது அங்கே அன்னாள்னு சொல்லக்கூடிய ஒரு விதவை இருக்கிறாங்க. அவங்க ஆலயத்திலே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேற்பட்ட அந்த தாயாருக்கு ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதே போல சிமியோன்னு சொல்லக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு தேவனால் நடத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவரும் இயேசுவை கண்டாரு. அவர் மேலேயும் தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். அப்படி என்றால் என்ன? எந்த வயது முதிர்ச்சியின் காரணத்தினாலும் கர்த்தர் தருகிற பொறுப்பை யாராலையும் எடுக்க முடியாது. நீங்களே சரி வேற ஆள்கிட்ட கொடுப்போம், நம்மளால முடியலன்னு சொன்னா மட்டும்தான் அந்த காரியங்கள் அப்படி நடக்குமே தவிர, கர்த்தர் உங்களை அழைத்து கடைசி வரைக்கும் மோசேயை போல உங்களுக்கு கண் பார்வை தெளிவா இருக்குது, எல்லா காரியத்தையும் நீங்க செம்மையா செய்றீங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த பிரச்சனையும் வராது, கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்புல நீங்க கடைசி வரைக்கும் நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ, ஒரு நல்ல பிஸ்னஸ்ல உயர்ந்த இடத்துல அழைத்திருக்கலாம், இல்ல படிப்புல உயர்ந்த இடத்துல அழைத்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு ஊழியத்தில் இருக்கலாம், ஏதோ ஒன்றில் கர்த்தர் உங்களை அழைத்து பயன்படுத்தி கொண்டிருப்பாரு. அதற்கு வயது முதிர்ச்சி ஒரு காரணமாகவே வைக்க முடியாது. அதனால தான் தேவஜனமே, ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாருன்னா அதில் உங்களை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். அதனால எந்த சமயத்திலையும் கர்த்தரை குறை சொல்லிடாம, நம்பிக்கை இழந்துடாம, மின்சாரமாகிய இந்த நம்பிக்கை ஆவிக்குரிய மின்சாரம், இந்த நம்பிக்கை என்ற மின்சாரம் நம்ம இழந்து விடக்கூடாது. எப்படி ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் ஒருவேளை ஜென்ரேட்டர் யூஸ் ஆகலைன்னா கரண்ட் போனால் என்ன ஆகும்? எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த ரூமினுடைய லைட் சிஸ்டம் ஆஃப் ஆகும். அந்த மாப்பிள்ளையும் மணமகளும் இருக்கக்கூடிய அந்த இடம் கூட இருட்டாகிவிடும். ஏன்னா ஜென்ரேட்டர் இல்லை. இதே போல தான் தேவச்சனமே, உன் இருதயத்தில் அந்த நம்பிக்கையாகிய மின்சாரம், அந்த ஜென்ரேட்டரை ஒருபொழுது இழந்துடக்கூடாது. கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், பஞ்சர் ஆகிற அனுபவம். நல்லா இருக்குது, வண்டி நல்லா இருக்குது, பெட்ரோல் இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்ல எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குது, ஒரு இன்ஜின் ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்டில் த டயர் வந்து பஞ்சர் ஆச்சுன்னா அந்த வண்டியால் மூவ் ஆக முடியாது. தேவச்சனமே, உங்களுக்கு வேதத்தினுடைய ஞானம் இருக்கலாம், சபைக்கு போவீங்க, ஆராதிப்பீங்க, உபவாசிப்பீங்க, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருப்பீங்க, எல்லா காரியங்களையும் செய்வீங்க, பைபிள் ஸ்டடி போவீங்க, எல்லாம் செய்தாலும் உங்கள் இருதயத்தில் பீஸ் ஆஃப் ஹார்ட், அதாவது தேவனுடைய சமாதானத்தை இழக்க சத்துரு சில காரியங்களை செய்யும் பொழுது நீங்களும் தேவ சமாதானத்தை இழந்துட்டீங்கன்னா அதுதான் பஞ்சர் ஆகிற அனுபவம், அதுதான் மின்சாரத்தை இழக்கிற அனுபவம், அதுதான் ஜென்ம சுபாவம் உள்ள வருகிற அனுபவம், அதுதான் சாத்தானுடைய திட்டங்கள் உள்ள வருகிற அனுபவமாக மாறிவிடுகிறது. எங்கெல்லாம் ஜென்ம சுபாவம் உள்ள வருகிறதோ, எங்கெல்லாம் அந்த நம்பிக்கை மறைந்து போதோ, அங்கெல்லாம் அந்த ஜென்ம சுபாவம் உள்ள வருகிறது, சாத்தானுடைய திட்டம் உள்ள வருகிறது, பிளான் பி உள்ள வருகிறது. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ காத்திரு, நான் ஒரு பிள்ளையை தருவேன்னு சொன்னாரு. ஆனா காத்து இருக்காம அவன் ஜென்ம சுபாவத்தில் யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தது. மனைவி ஏதோ விதத்தில் சோர்ந்து போய் கன்வின்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த சோர்வு நம்பிக்கையை தட்டி கீழே விழ பண்ணும். நம்பிக்கை இல்லாத நேரம் அவநம்பிக்கை வருகிறது. இந்த அவநம்பிக்கை வந்து 2 விதத்தில் உங்களுக்குள்ள செயல்படும். ஒன்று உங்க சொந்த ஆலோசனையா இருக்கும், அந்த மனிதனுக்கு செம்மையா தோன்ற வழிகளும் அது மரண வழிகள் தான் வேதம் சொல்லுகிறது. இன்னொன்று பிசாசின் ஆலோசனையா இருக்கும். இது வேற நண்பர்கள் மூலமாகவும் வரலாம், இல்லை உங்களுக்குள்ளாடியும் வரலாம். ஸோ சொந்த ஆலோசனை வந்து ஜென்ம சுபாவம், பிசாசனுடைய ஆலோசனைகள் வந்து அது மோசமான ஆலோசனைகள். ஸோ சாராளுக்கு ஒரு ஆலோசனை வருகிறது, அதனால் அடிமை பெண்ணை திருமணம் பண்ண வைக்கிறாள், அதனால் அந்த குடும்பத்துக்குள்ளாடி சமாதானம் இழக்கப்படுகிறது. தேவஜனமே, பிளான் பி எப்படி வரும்னா, கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கை அற்று போகும் பொழுதுதான் 2வது திட்டம் வருகிறது. அந்த 2வது திட்டமும் 2 விதத்தில் வரும். ஒன்று ஜென்ம சுபாவம், இன்னொன்று பிசாசின் ஏவுதல். இந்த ஜென்ம சுபாவம் சொல்லுகிறது நமக்குள்ளே இருக்கிறது. இதை பற்றி தான் வேதம் அழகா சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அருமையான தேவஜனமே, இந்த மாம்ச சிந்தனை, இந்த சொந்த
சொந்த ஆலோசனை. இந்த ஜென்ம சுபாவம் சொல்லுகிறது தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிற சுபாவம். இந்த சுபாவத்தை குறித்து மறைமுகமாக பழைய ஏற்பாட்டில் சின்ன ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறாங்க. அருமையான தாவீது சங்கீதம் 51:5 சொல்லுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அருமையான தேவஜனமே, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்படி என்றால் ஆதாமேவால் செய்த பாவத்தினால் உண்டான கரப்ஷன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இருக்கிறது. ஆம் தேவஜனமே, இந்த கரப்ஷன் நீங்க இதை சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட பார்க்கலாம். 2 சின்ன பிள்ளைகள், அதாவது 1-1.5 வயசு, எலும்பி உட்காரத்தக்கதான வளர்ச்சி உள்ள பிள்ளைகள் உண்டு. நடக்க முடியாது, ஆனா எலும்பி உட்கார்ற ஸ்டேஜ் வந்துருவாங்க. இந்த 2 சின்ன பிள்ளைகளை கிட்ட உட்கார வைத்தீங்கன்னா சில நேரம் அந்த சின்ன பிள்ளைகள் சண்டை போடுவாங்க. ஏன் சண்டை போடுவாங்கன்னே தெரியாது. ஒரு அருமையான தேவ மனிதன் சொன்னாரு, அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெபிக்க போயிருந்தால் அங்க 2 சின்ன பிள்ளைகள், 2 ட்வின்ஸ், அது அழகா இதே போல உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஜெபம் நடக்கும் பொழுது, எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது இந்த பிள்ளைகள் பயங்கரமா அழுகுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த 2 பிள்ளைகளும் மாறி மாறி கால்களை இடையில விட்டு இன்னொரு கால்களுக்குள்ளாடி இன்னொருத்தன் கால்களை விட்டு இன்னொருத்தனுடைய கையை என்ன செய்யறான், கால்களுக்கு கீழாக கொண்டு போய் இன்னொருத்தனுடைய காலில் உள்ள பெருவிரல கடிச்சு கொண்டு இருக்கிறான். இந்த 2 பிள்ளைகளும் மாறி மாறி நல்ல சண்டை. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பிள்ளைகள் பாருங்களேன், அவர்களுக்குள்ள தெரியாமலே என்ன இருக்குது, ஜென்ம சுபாவம் இருக்குது. அதனால தான் பிள்ளைகள் கையில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கேட்டு பாருங்க, அவங்க தரமாட்டாங்க. சில நேரம் அன்புல தந்துடுவாங்க. ஆனால் மேக்சிமம் பிள்ளைகள்கிட்ட அவங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தை கொடுத்துட்டீங்க, அந்த குழந்தைகளுக்கு அறிவே இருக்காது, ஞானம் இருக்காது, இன்னும் வளரல, ஆனாலும் அவங்க அதை தரமாட்டாங்க. இதுதான் தேவஜனமே, அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட நம்ம ஜென்ம சுபாவத்தை பார்க்க முடியுது. அவர்கள் பாவிகள் நம்ம சொல்லலை, அவர்கள் பிறப்பே அப்படிதான் இருக்குது. டிஃபால்ட்டாக அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. இதுதான் ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவம் ஆண்டவருக்கு விரோதமான பகையா இருக்குது. ஏன்னா இது மாம்ச சிந்தனைக்கு அடுத்தபடியாக செயல்படுகிற ஒரு மனுஷனுக்குள்ள டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தேவ ஜனங்கள் இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க நம்பிக்கை இழக்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் மேல உள்ள விசுவாசத்தை இழக்கும் பொழுது, 2வது நபராய் செயல்படுகிறது இந்த ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவம் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுதுமே செயல்பட முந்திக்கொண்டே இருக்கும். அதனாலதான் பேதுருடைய வாழ்க்கையில பாருங்க, எப்பொழுதுமே ஒருவன் முந்தி கொண்டிருப்பான். அதுதான் அந்த பழைய பேதுரு. புதிய பேதுரு, பழைய பேதுரு 2 பேரும் ஒரே பேதுருல தான் இருக்கிறாங்க. அந்த பழைய பேதுரு என்ன செய்யற, அடிக்கடி முந்தி கொள்வான். அதனாலதான் அவன் எந்த விஷயத்திலையும் பாருங்க முன்னாடி போய் நின்று, சில நேரம் அது தவறாவே இருந்தாலும் முன்னாடி போய் நிற்பான். ஆண்டவராகிய இயேசுவை கடைசி நேரத்தில் பிடித்து கொண்டு போகும் பொழுது ஒரு கத்தியை கூடவே வைத்துட்டு தான் இருந்திருக்கான். அதை வைத்து தான் மல்குஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு போர் வீரனுடைய காதை வெட்டுகிறான். ஆண்டவராகிய இயேசு அந்த காதை எடுத்து ஒட்டி வைக்கிறார். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கூட தான் இருக்கிறான், ஆனாலும் ஒரு கத்தி வச்சிருக்கிறான். ஒருவேளை அதை மீன் வெட்டுறதுக்கு தான் வைத்திருந்தாலோ இல்ல பழங்கள் வெட்ட வைத்திருந்தாலும் அதை உபயோகப்படுத்தினது எதற்கு, ஒரு மனிதனை வெட்டுறதுக்கு கூட உபயோகப்படுத்திட்டான். கொஞ்சம் கூட மனசாட்சி அவனை கண்ட்ரோல் பண்ணல பாருங்க. அவ்வளவு தூரம் அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கு, ஒரு ஜென்ம சுபாவம் இருந்திருக்கு. இப்ப சண்டை வருது, இந்த இடத்துல இருந்து ஓடி போகலாம், ஏசப்பாட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம், கூட இயேசு நிற்க தான் செய்றாரு. ஆனாலும் அதெல்லாம் காட்டிலும் ஒரு சொந்த ஆலோசனை வருது. இதுதாங்க இந்த சொந்த ஆலோசனை தான் ஜென்ம சுபாவம். இதை மாம்ச சுபாவம்னு சொல்லலாம். சில நேரம் இது சாத்தான் கூட ஏவி இதை செய்ய வைப்பான். அதனால தான் தேவ ஜனங்கள் ஜென்ம சுபாவத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. இதே காரியத்தை நான் அப்படியே உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. எலிசாவை பாருங்கள். எலிசா கூட அருமையான ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறாரு. அவர் போராட்டம் வரும் பொழுது சொல்றாரு, இப்படி நம்மளை சுற்றிலும் எதிராளிகள் நம்மளை அழிக்க வராங்கன்னு பயப்படுகிறார். அவர் பயப்படுகிற அந்த நேரத்தில் எலிசா சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர்னு சொல்லுகிறார். இதே வசனம் தான் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த நாட்களில் தூதர் சேனைகளை எல்லாம் எலிசாவால பார்க்க முடிஞ்சிச்சு, ஆனா கூட உள்ள அசிஸ்டன்ட்னால பார்க்க முடியல. தேவ ஜனமே, இது ஒரு கட்டுக்கதையோ இது ஒரு பொய்யோ எதுவுமே கிடையாது. இது ரியலா உண்மையான காரியங்கள். தேவ ஜனமே, ஒருவேளை நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னு சொன்ன உடனே ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாமே உண்மையான விஷயங்கள். அவர் அந்த அக்கினி குதிரைகள் எல்லாம் பார்த்தாரு. ஆமீன். அந்த எலிசா என்ன செய்கிறார், தன்னுடைய ஊழியக்காரர் பார்க்க வேண்டும், தான் எதை பார்க்கிறாரோ அதை அவர் பார்க்க வேண்டும் என்று அவருக்காக ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது இந்த மனுஷனுடைய கண்ணை கர்த்தர் திறக்கிறார். ஆம் தேவ ஜனமே, திறக்கும் பொழுதுதான் தெரியுது எலிசா எதை பார்த்து கொண்டிருந்தார். எலிசா பார்த்து கொண்டிருந்தது தேவனுடைய பாதுகாப்பு. தேவ ஜனமே, மாம்ச சுபாவத்தில் இருந்த
இருந்ததுனால, ஜென்ம சுபாவத்தில் இருந்ததுனால இந்த மனுஷனால தேவனுடைய பாதுகாப்பை பார்க்க முடியவில்லை. அதனால தான் ஆவிக்குரிய மனிதனாகிய எலிசா என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறாரு. ஆம் தேவச்சனமே, உங்களை பார்த்து ஆவிக்குரியவர்கள் ஒரு ஜெபம் பண்ணாங்கன்னா உங்க சொப்பனத்தின் கதவுகள் திறக்கும், உங்க ஆவிக்குரிய மண்டல கதவுகள் திறக்கும். இதை தான் இம்பார்ட்டேஷன் சொல்லுகிறாங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம ஜென்ம சுபாவத்தில் இருப்போம், மாம்ச சிந்தனையில் இருப்போம், நம்மளால ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள ஏற முடியாமல் இருக்கும். ஆவிக்குரிய ஃபீலிங் எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் இருப்பீங்க. ஏன் தெரியுமா சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க மனுஷன்? அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஃபீலிங் இல்லை, ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் இல்லை, அந்த ஆவிக்குரிய சூழல் இல்லை. எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒருத்தனுக்குள்ள ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் வந்துட்டுனா அவனால் இந்த உலகத்தை ஜெயிக்காம இருக்கவே முடியாது. அவன் கண்டிப்பாக உலகத்தை ஜெயிக்கிறவனா மாறுவான். ஒருவேளை அவன் ஆவிக்குரிய விஷயங்களையும் பார்த்துட்டு மாம்ச சிந்தனைக்கும் போகிறானா, அவன் ஒரு மாம்ச மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறானே தவிர ஆவிக்குரிய சிந்தனைக்கு தன்னை விட்டு கொடுக்க அவனால் முடியாமல் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய விஷயம் மாம்ச சிந்தனையை காட்டிலும் அருமையானது என்று எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் வாழ தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆவிக்குரியவர்கள் நம்மளை பார்த்து பேசும் பொழுது நம்ம தரிசன கண்கள் திறக்கப்படலாம், நம்ம ஆவியில் நிரப்பப்படலாம், தீர்க்க தரிசனங்கள் சொல்லலாம், கனி உள்ள ஜீவியத்துக்குள்ள வரலாம். இதை பற்றி தான் பவுல் சொல்லுகிறாரு தீமோத்தியை பார்த்து, நான் உன்மேல் என் கைகளை வைத்த பொழுது உனக்கு உண்டான வரங்களை குறித்து நீ அசதியா இராதேன்னு அழகா ஆலோசனை சொல்லுகிறாரு. அதெல்லாம் அனல் மூட்டி எழுப்பாட்டுன்னு சொல்லுகிறாரு. கையை வச்ச பொழுது என்னங்க நடந்துச்சு? மாம்சத்தில் இருந்து மாம்சத்தில் பாஸ் ஆகிறதுக்கு வியாதியால தான் முடியும், ஆரோக்கியத்தால முடியாது. ஆரோக்கியம் உள்ள செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆரோக்கியமான இரத்தத்தை நம்ம வேணா இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாமே தவிர, நான் கை வைக்கிறதுனால ஒரு ஆளுக்குள்ளாடி வியாதி மாறுதுன்னா அது ஏன்ட்ட இருந்து அவனுக்குள்ள போனது பிசிக்கல் டிரான்சாக்ஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை. பிசிக்கலாக ஒரு காரியத்தை நம்ம அடுத்த ஆள்கிட்ட கொண்டு போகணும்னா அது சும்மா கை வச்சாலாம் நடக்காது. ஆனால் ஒரு வியாதியை பரப்ப முடியும், ஒரு கொரோனாவை பரப்ப முடியும், ஒரு மோசமான வைரஸை பரப்ப முடியும். கெட்ட விஷயங்களை நம்ம அடுத்த ஆள் மேலே கைகளை வைக்கும் பொழுது அது பரவிடும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் பரவணும்னா அந்த மாம்சத்தை தாண்டி பவுலினுடைய கைகளில் தேவ கரங்கள் இணைந்திருந்தது. இது பவுலுக்கு மட்டும் உண்டான பாக்கியம் கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே உள்ளான மனிதன் ஒரு ஆள் இருக்கிறாரு. அந்த உள்ளான மனிதன் தான் தேவன் தங்கும் ஆலயம். அதில் தேவன் வார்த்தை என்ற வடிவத்தில், விசுவாசம் என்ற வடிவத்தில் குடியிருக்கக்கூடிய எல்லா சௌரியமும் இருக்குது. அதனால தான் ஒரு தேவ ஜனம் வசனத்தை வாசிக்கணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்து வசனத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் குடியிருப்பார். இப்பொழுது நீங்கள் தொடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தொடுவார். அதனால தான் பவுல் தொட்ட பொழுது, தீமோத்தி மேலே கைகள் வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவரும் பவுல் மேலே இருந்து தொட்டார். ஸோ தீமோத்திக்குள்ள வரங்கள் சென்றது. சும்மா சாதாரண கை பட்டிருந்துச்சுன்னா, பவுலினுடைய கை மட்டும் பட்டிருந்தால் அங்கே வரங்களோ கிருபைகளோ ஒன்றும் போயிருக்காது. ஆனால் பவுலினுடைய கைகளோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியின் கைகளும் இணைந்திருந்ததுனால தான் தொட்ட பொழுது அற்புதம் நடந்தது. அதனால தான் பவுலினுடைய கர்ச்சீஃபில் அற்புதம் நடந்துச்சு. பவுலினுடைய கர்ச்சீஃபை தொட்டவங்க மேலே அற்புதம் இருந்துச்சு. பவுலினுடைய பெல்ட்டை கலத்தி வியாதியஸ்தர்கள் மேலே போடுறாங்க, அவர்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. ஏன்னா இந்த பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பாருங்க, இயேசுனுடைய கையையோ காலையோ ஒரு சகோதரி தொடலை, இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அதில் கூட அற்புதம் இருந்துச்சு. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் கூட மகிமை பறந்து கொண்டிருந்துச்சு. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஸோ இந்த ஆவியானுடைய ஸ்பெஷலே என்னன்னா, நம்ம ரூமை நிரப்ப வல்லமை உள்ளவர், நம்ம வீடை நிரப்ப வல்லமை உள்ளவர். ஆண்டவரே இந்த மொபைலை ஆளுகை செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மொபைலை ஆளுகை செய்வார். ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவஜனமே நான் 2 முறை அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய செல் ஏதோ விதத்தில் லாக் ஆகிட்டு, அந்த லாக்கினுடைய நம்பர் என்னன்னே மறந்து போயிட்டு, நான் உடனே ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த செல் 13,000 ரூபா செல் வேஸ்ட் ஆயிருமே, அது ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்துருந்தாரு. அவன் அந்த குறிப்பிட்ட நாட்களில் நான் அந்த செல்லினுடைய பாஸ்வேர்டு மறந்ததுனால ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒரு 4 நம்பர் சொல்கிறாரு. அந்த 4 நம்பரை அடித்து பார்த்தா அந்த லாக் ஓப்பன் ஆயிட்டு. இதே மாதிரி இதே வச்சனமே ஏதோ ஒரு கேஸில் முன்னாடி உள்ள நாட்களில் கலைஞர் டிவி தமிழ்நாட்டு ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த டிவி எங்கள் வீட்டில் இருந்துச்சு.
ரொம்ப நாளாக அதை உபயோகப்படுத்தாமல் இருந்ததுனால ஒரு நாள் ஆன் பண்ணும் பொழுது அது லாக்கினுடைய பாஸ்வேர்டை கேட்குது. ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க, அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணணும். ஏன்னா எலக்ட்ரீஷியன் வந்துட்டார், இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்டு கேட்டால் ஓகே, ஆனால் கலைஞர் டிவியில் கூட அந்த நாட்கள் ஒரு சின்ன கேமு, ஒரு பாஸ்வேர்டு எல்லாமே டிஃபால்ட்டாக அதில் இருக்கும். அதுக்கு நெட்வொர்க்கும் எதுவுமே தேவையில்லை. ஈவன் அதுக்கு கேபிள் கூட கொடுக்க வேண்டாம். ஆனாலும் அதில் உள்ள சில ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். பிரைட்னஸ் கூட்டுறது, இந்த கேம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்துச்சு. அதனால் ஏதோ ஒரு விதத்தில் அது லாக்காக இருக்கும் பொழுது எலக்ட்ரிஷியன் வந்த சூழ்நிலையில், இப்போ எலக்ட்ரிஷியன் வந்துட்டாங்க, நம்ம காசு கொடுக்கணும், அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, இப்போ அது சரியாகலைன்னா நம்ம காசு வேஸ்ட் ஆகும். எங்கள் ஊர் ரொம்ப தூரமாக இருந்துச்சு எலக்ட்ரிஷியனுடைய கடையிலேருந்து. அதனால் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே உணர்த்துங்கப்பா என்னன்னு சொல்லும் பொழுது ஒரு 4 டிஜிட் நம்பர் எனக்கு நினைவு வருகிறது. ஆண்டவர் நினைவில் தூக்கி போடுறாரு. ஸோ உடனே நாங்கள் யூஸ் பண்ண அது ஓப்பன் ஆகிட்டு, தேவச்சனமே இது ஒரு பொய்யோ கட்டுக்கதையோ அல்ல, நான் ஆவியானவரை படிப்படியான அனுபவிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்கிறத அனுபவித்து தான் இன்னைக்கு உங்களை பார்த்து பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுற லெவலில் கர்த்தர் ஆக்கியிருக்கிறார். ஏதோ இது நேற்றுக்கு வளர்ந்து இன்னைக்கு ஊழியம் செய்கிற அனுபவமே இல்லை. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஊழிய குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக இந்த ஊழியத்திலேயே இருக்க கர்த்தர் உதவி செய்கிறாரு. கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக சொந்தமாக ஆண்டுடைய ஊழியங்களை பல எல்லைகளில் செய்ய, பல மாவட்டங்கள் ஸ்டேட்டில் போய் செய்ய கர்த்தர் உதவி செய்கிறாரு. கடந்த நாட்களில் நார்த் இந்தியாலாம் போக ஆண்டு உதவி செய்திருந்தார். இந்த நாட்கள் ஆண்டு தேசம் எல்லாம் இந்த வார்த்தைகளை இந்த ஆன்லைன் மூலமாகவும் கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு. ஸோ ஆவியானவர் பேச திராணி உள்ளவர். அவர் இந்த மண்ணான மனுஷன் கூட, அவன் இந்த மாம்ச சிந்தனை உள்ள மனுஷனுக்குள்ள வாராருன்னா அவனிடம் கொடுத்தால் இந்த ஜென்ம சுபாவத்தை ஜெயிக்க உதவி செய்வார். இந்த ஜென்ம சுபாவம் ரொம்ப மோசமானது. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஸோ சிலுவையினுடைய உபதேசம் எப்படி இருக்கு தேவஜனமே? கெட்டு போகிறவங்களுக்கு அது பைத்தியமா இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஏராளமான தேவஜனங்கள் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு ஜஸ்ட் இந்த மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்காததுனால, உலக ஆசீர்வாதங்களும் குடும்ப காரியங்களும் நடக்காததுனால அவங்க சோர்ந்து போறாங்க. தேவஜனமே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வாழ்க்கையில புயல் அடிக்கிறது சாத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாலும் நமக்குன்னு ஒரு பாடு உண்டுன்னு அது வரதான் செய்யும். ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாட்டியும் பாடுகள் வரதான் செய்யும். இதற்கு எடுத்துக்காட்டாக தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கல்லின் மேல், ஆமென், கற்பாறை மேல உள்ள வீடை பத்தி சொல்லுது, மணல் மேல உள்ள வீடை பத்தி சொல்லுது. கற்பாறை மேல உள்ள வீடு உடைந்து போகாமல் இருந்தது, மணலில் மேல் உள்ள வீடு உடைந்து போனது. ஸோ 2 வீடுக்குமே புயல் வந்தது. ஸோ இயேசு இருந்தா என்ன லாபம்னா, அந்த புயல்ல நீங்க உடைந்து போக மாட்டீங்க. அந்த புயல் உங்களை டெஸ்ட் பண்ண வரும். எல்லாரையுமே புயல் தாக்கும். தேவஜனமே, இது கிறிஸ்தவத்தின் அடிப்படை. நீங்க கனி உள்ளவர்களான்னு செக் பண்ணும், நீங்க பொறுமை உள்ளவர்களான்னு செக் பண்ணும், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கான்னு செக் பண்ணும், இந்த ஆசீர்வாதத்துக்கு இவங்க தகுதியான்னு செக் பண்ணும். எல்லாரையுமே இந்த உபத்திரம் செக் பண்ணும். வாலிபர்களுக்கு ஏற்ற போராட்டம், முதிர்ந்தவர்களுடைய போராட்டம், சின்ன பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற போராட்டம், இப்படி ஏராளமான விதத்தில் இந்த புயல் தாக்கும். ஆனால் உள்ள கிறிஸ்து இருந்தார்னா நீங்க ஒரு நாளும் சண்டை போட்டு பிரிய மாட்டீங்க. உங்க வீட்டில் பிரிவினை என்ற போராட்டம் இருக்காது. அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஈவன் நீங்க கஞ்சி குடித்தால் கூட நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா இன்னைக்குள்ள காலத்துல பாருங்க, எல்லாம் இருக்குது, லேவிஷா வாழ்றாங்க, நல்ல சாப்பாடு இருக்குது, கடையில் ஹோட்டலில் போய் வாங்கக்கூடிய தகுதி கூட இருக்குது, ஆனாலும் சமாதானம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பாருங்க, ஒரு குடிசை வீட்டில் படுத்திருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்தே சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. வீட்டில் நைட்டு நல்ல ஒரு கறியோ கூட்டு கூட இருக்காது, கஞ்சி தான் குடிப்பாங்க. ஆனாலும் குடும்ப ஜபம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த குத்து விளக்கின் மத்தியில் எல்லாரும் சேர்ந்து பல மணிக்கு ஒரு முட்டு போட்டு ஜெபிப்பாங்க. அந்த நாட்களில் மண்ணு தரை தான், அந்த மண்ணு தரையில் அப்படியே பச்சையாக முட்டு போட்டு ஜெபிப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, பஞ்சு மெத்தைகள் இருக்குது, ஆனால் அந்த மெத்தையில் கூட முட்டு போட்டு ஜெபிக்கிற மனசு இல்லை. காரணம் என்னவென்றால் எல்லாம் இருக்குது, மனசு இல்லாமல் போனது. அன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, நல்ல மனசு இருந்துச்சு. அதனால தேவச்சனமே, அடிக்கடி நான் சொல்லுகிறது உண்டு, சில
நேரம் சூழ்நிலை நம்ம பிரச்சனை கிடையாது, நம்ம மனநல தான் பிரச்சனை. அதனால தான் இந்த 100 நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. உங்கள் சூழ்நிலை பிரச்சனையே கிடையாது, உங்கள் மனநல தான் பிரச்சனை. அருமையான ஒரு ரெஸ்பெக்டிவ் மனுஷனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமையான ஒரு பிஎம். அவர் என்ன செஞ்சார், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அவர் சிறையில் அடைபட்டிருந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மனிதன் படுக்கிற லெவலில் தான் ஒரு சின்ன சிறைச்சாலை தான் கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு ஆர்டிக்கலில் நான் வாசித்திருக்கிறேன். ஒரு மனிதன் எழும்பி நிற்க முடியும், படுக்க முடியும், அவ்வளோதான் அந்த மனுஷனால் செய்ய முடியும். ஸோ இந்த இதுக்குள்ளாடி அந்த மனுஷன் கட்டுமஸ்தாக தன்னுடைய உடம்பை வைத்திருந்தாராம். நீங்கள் ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓடுனா எவ்வளோ தூரம் சொட்டாகுமோ, எவ்வளோ தூரம் விசர்க்குமோ, அதை அந்த மனுஷன் அந்த சிறைக்குள்ளே இருந்து செய்தார். அவர் நின்ன இடத்துல ஜாக்கிங் போவாராம், காலையில் எழும்புவாராம், நல்லா ஓடுவாராம். ஓடுறதுக்கு கிலோமீட்டர் கணக்கில் ஒன்றும் இடம் இருக்காது. அந்த சின்ன சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டே அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே ஓடுவாராம். கிட்டத்தட்ட ஒரு மணிக்கூர் அப்படி ஓடுவாராம். தினமும் அதே போல் அழகா புஷ்அப்ஸ் எடுக்கிறது, உள்ளே எக்ஸசைஸ் பண்ணுறது, எல்லாமே ஆரோக்கியமாக அவர் மைண்டை ரீஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டாரு. ஆமீன். பாருங்க தேவச்சனமே, இந்த மனிதன் ஒரு சிறையில் தான் கிடந்தார். சிறையில் இருந்தாலும் அவருடைய சிந்தனை சிறைப்படுத்தப்படலை. இன்னைக்கு எத்தனை ஆவிக்குரிய தேவச்சனங்கள் விடுதலையாக்கப்பட்ட சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அருமையான சத்தியத்தை கேட்குறீங்க, நீங்களும் விடுதலையாக இருக்கிறீங்க. ஆனால் மனசுன்னு சொல்லக்கூடிய சிறையிருப்புக்கு நீங்கள் அடிக்கடி மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். பிசாசானவன் உங்களை சோதிக்க வரும்பொழுது அதற்கு இடம் கொடுக்காதீர்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஒரு வெயிட்டிங் ப்ராசஸில் போட்டிருக்கிறார்னா, அவர் உங்களை கண்டுக்கிடாதவர் போல இருக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை அசைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போறாரு, யாராலையும் தடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போறாரு. அதுக்குள்ள ஆயத்தம் தான் இந்த ஆயத்தம். சில நேரம் நீங்க பிறந்த குடும்பம், சில நேரம் தாய் இல்லாம தகப்பன் இல்லாம பிறந்திருக்கலாம், சில நேரம் சொந்த குடும்பத்தால் உடைக்கப்பட்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெரிய திட்டம் இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று இழந்து நீங்க வரலாம். பாருங்க, எஸ்தர் ராணிக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, சித்தப்பாட்ட வளர்றா. சித்தி கூட கிடையாது, அந்த சித்தப்பா தான் வளர்க்குறாரு. ஆனா அந்த வேதனைக்கு பின்னாடி, அந்த வேதனையை அனுபவிச்ச பிள்ளையினுடைய மனசுக்கு ஒரு பெரிய விருந்து இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, விருந்து வீட்டுக்கு போறதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போறது நல்லது. அதனால நம்ம இருதயம் சீர்படுது, ஸ்திரப்படுது. தேவச்சனமே, மன துக்கத்தினால் இருதயம் சீர்படுன்னு வேதம் சொல்லுகிறது. சில நேரம் சில துக்கத்தை ஆண்டு அனுமதிக்கிறதுக்கு காரணம் நம்ம இருதயம் சீர்பட்ட லெவல்ல இருக்கும். நம்ம இருதயம் தாங்கள் அடைந்து பெருமை அடையாமல் இருக்கும். நம்ம நினைப்போம் சில ஆசீர்வாதங்கள் வந்தால் நம்ம நிம்மதியாக இருப்போன்னு. நம்மளை அறியாமலே நம்ம உள்ளம் பெருமைப்படும், ஆண்டவரை விட்டு தூரம் போகும். இதை அறிந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தருகிறாரு. தேவச்சனமே, நம்ம ஆண்டர்கிட்ட உள்ள ஒரு பெரிய அழகு தேவையை சந்திக்கிறவர். ஸோ இந்த நாட்களில் ஆண்டர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறாரு. ஜென்ம சுபா உள்ள மனுஷன், அவன் இந்த உலகத்தான் ஜென்ம சுபா உள்ள மனுஷன் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா இருக்கும். தேவச்சனமே, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு தான் ஆவிக்குரிய விஷயம் பைத்தியமா இருக்குமே தவிர, தேவன் அறிந்த பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய விஷயம் பைத்தியமா இருக்காது, அது தேவ பலனா இருக்கும். இன்னைக்கு நீங்க உண்மையான தேவ ஜனம்னு எதை வைத்து கண்டுபிடிக்க முடியும்னா, தேவ வசனத்தை கேட்கும் பொழுது உங்க இருதயம் சந்தோஷப்படுதா, தேவனை பத்தி கேட்கும் பொழுது உங்க இருதயம் சந்தோஷப்படுதா, இல்லைன்னா ஆண்டவரை பத்தி யோசிக்கும் பொழுது அதை செய்யலை இதை செய்யலை, அவர் அதை நடத்தி தரல இதை நடத்தி தரலன்னு முறுமுறுப்பு வருகிறதா? அப்படிப்பட்ட முறுமுறுப்பு உங்களுக்கு வருதுன்னா, ஏதோ விதத்தில் ஜென்ம சுபாவம் உங்களை ஆளுகை செய்து இந்த நாட்களில் நீங்கள் சீக்கிரமாக அதில் இருந்து தப்பித்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஏன் தெரியுமா, நம்ம ஆண்டவர் தேவையை சந்திக்கிறவர்னு நான் சொன்னேன். நம்ம ஆண்டவர் எந்த நேரத்தில் எது தேவையோ அதை தருவார். தேவச்சனமே, ஒரு இரவில் உங்கள் கண்ணுக்குள்ளாடி எறும்பு ஏதோ ஒன்று போயிட்டு, அந்த கண்ணுக்குள்ளாடி எறும்பு போய் சிலருடைய கண்களை கடிக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அது கடிச்சிட்டு விடாது பாருங்களேன். கண்ணுக்குள்ள எறும்பு, சின்ன எறும்பு போய் கடிச்சுக்கிடும். அதை ரிலீஸ் பண்ணணும்னா பயங்கரமான கஷ்டம். அது கண்ணை கடிச்சிட்டு அது அப்படியே செத்து போயிடும். எறும்பை பிடுங்கினாலும் அதனுடைய கொடுக்குகள் சின்ன
சின்ன கொடுக்குகள் அப்படியே கண்ணில் அந்த வெள்ளெல்லாம் மாட்டி இருக்கும். அவன் இந்த மாதிரி சூழ்நிலையில் துடித்து போயிடுவாங்க, அந்த கண்ணெல்லாம் செவந்துடும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த நபர்கிட்ட போயிட்டு நான் 1 கோடி ரூபா உனக்கு தாரேன், உன் பிஸ்னஸை தொடங்கன்னு சொன்னால் அவன் சொல்லுவான், ஃபஸ்ட்டு என் கண்ணில் உள்ள இந்த பிரச்சனையை மாற்றி விடுங்கன்னு கேட்பான். எப்படி கண்ணில் மாட்டியிருக்கிற அந்த சின்ன எறும்பனுடைய அந்த கொடுக்குகளை எடுத்து விடுங்கன்னு கேட்பான். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது உயிரே போய் விடுகிறது. இதே போல தான் நம்ம சாப்பிடும் பொழுது சில நேரம் என்ன ஆயிடுது, இந்த உரப்போ இல்லை சாப்பாடோ சரஸில் ஏறிடுது, நம்மளுடைய தலை நம்மளுடைய சுவாச குழாயில் போய் ஏறி உட்காந்துக்கிடும். இந்த நேரம் உயிரே போயிட்டு வரும். இது நிறைய பேர் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த நேரம் உனக்கு ஒரு 10 கோடி ரூபா தாரேன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், ஐயா 10 கோடியை தூக்கி ஓரமாக வையும், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து முதல்ல என்னை வெளியே கொண்டு வாங்க, முதல்ல தலையை தட்டுங்க, என் முதுகை தட்டுங்க, ஏதோ விதத்தில் ஒரு தும்மல் வந்து எல்லாமே வெளியே வரட்டும் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர பணத்தை வாங்க மாட்டாங்க. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா தேவச்சனமே, நம்ம ஆபத்தில் இருக்கும் பொழுது இந்த உலக பணத்தால் ஒன்றும் செய்ய முடியலை. எந்த காரியமும் அந்த ஆபத்தில் நமக்கு தேவைப்படாதது போல இருக்குது. அதுதான் உண்மை தேவச்சனமே. உங்கள் காதில் நைட்டு நீங்கள் தூங்கும் பொழுது ஒரு எறும்பு உள்ளே போயிட்டுனா ஆமாம் நீங்கள் துடித்து போவீங்க. அந்த நேரத்தில் அந்த எறும்பு வெளியே வரணும். இதற்காக உப்பை தண்ணியில் கலந்து சிலர் காதில் ஊற்றி அதை எடுப்பாங்க, எண்ணெயை ஊற்றி எடுப்பாங்க, இயர் டிராப்ஸ் போடுவாங்க. ஆனாலும் இந்த எறும்பு உள்ள போயிட்டு சில நேரம் வராது, அது காதுக்குள்ள போய் கடித்துரும், அதனுடைய வலி தாங்கவே முடியாது. இந்த நேரம் போயிட்டு நான் உனக்கு ஒரு 3 லட்சம் ரூபா தாரேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த நபர் சொல்லுவாங்க, அந்த 3 லட்சத்தை தூக்கி வைங்க, முதல்ல என் காதில் உள்ள அந்த எறும்பை எடுங்க, அது என்ன கொல்லுது. எத்தனை பேருக்கு புரியுது தேவச்சனமே? இந்த காதில் உள்ள பிரச்சனையான நேரத்தில் 3 லட்சம் ரூபா தேவையில்லை. ஒரு சின்ன பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஊக்கு, ஐ ஒரு 4 சொல்லக்கூடிய ஒரு 50 பைசாக்குள்ள ஒரு ஊக்கு, இல்லை என்றால் ஒரு சின்ன பட்ஸ், ஏதோ ஒன்று செவியை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு செவி தோண்டி ஏதோ ஒன்று அவனுக்கு கொடுத்தா அதனோட விலை குறைவாக இருந்தால் கூட அவனுடைய ஆபத்தில் அது அவனை காப்பாற்றும். எத்தனை பேருக்கு புரியுது? தேவையை சந்திக்கிறது தான் இயேசுவின் அழகு. தேவைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை ஆண்டவர் தரமாட்டார். என்ன தேவையோ தேவச்சனமே உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். இயேசுக்கு தெரியும், ஒரு லாரி பிரியாணியும் அவன் வீட்டுக்கு அனுப்பி விட்டா அது அடுத்த நாள் கெட்டு போயிடும். பட் உனக்கு பிரியாணி தேவையா? கர்த்தர் அதை தருவார். உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை தருவார். உங்களுக்கு 4 ஜென்ரேஷனுக்கு சாப்பிட்ற லெவலில் அவர் தந்துட்டார்னா உங்கள் சுபாவம் எப்படி இருக்கும்? நீங்கள் ஆண்டவரை உண்மையாட்டி தேடுவீங்களா? நீங்கள் ஒவ்வொரு வாரம் ஆண்டவரை தேடி சபைக்கு போவீங்களா? நீங்கள் ஒவ்வொரு உபாச ஜபத்தில் கலந்து கொள்வீங்களா? உண்மையாட்டே தாழ்மையாக இருப்பீங்களா? இல்லை பணம் இருக்குது, என் பிள்ளையை நான் பெரிய பெரிய படிப்பு படிக்க வைப்பேன்னு சொல்லுவீங்களா? ஒருவேளை ஆண்டவர் உங்களை 4 ஜென்ரேஷனுக்கு உட்காந்து சாப்பிட்ற லெவலில் வருமானத்தை தரும் பொழுது உங்கள் பிள்ளைகளை ஆண்டோடைய மிஷினரியாக அனுப்ப சொன்னால் அனுப்புவீங்களா? ஆமீன். கஷ்டமான ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு போக சொன்னால் போக சொல்லுவீங்களா? ஒரு காட்டு மராண்டி உள்ள கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போக சொன்னால் போக சொல்லுவீங்களா? இல்லை என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, நான் எஸ்கார்டு கொடுப்பேன், அவன் நல்லா படிச்சுட்டு போட்டோம், நீங்கள் என்ன சொல்வீங்க? அது உங்கள் கையில் தான் இருக்குது. தேவச்சனமே, சில நேரம் நீங்கள் யோசிப்பீங்க, என்கிட்ட பணம் இருந்தால் நான் நல்லா இருப்பேன்னு யோசிப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பணம் இருந்தால் நல்லா இருப்பேன்னு சொல்லுகிற நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கீங்கன்னு யோசித்து பாருங்க. இப்பொழுது கர்த்தரை எப்படி தேடுகிறீங்கன்னு யோசித்து பாருங்க. இப்போ இருக்கிற லெவலில் நீங்கள் சபைக்கு எப்படி போகிறீங்க? அனுதினமும் எப்படி ஜெபிக்கிறீங்க? இப்போ எப்படி இருக்கிறீங்களோ இந்த ஏழ்மையிலே, இந்த போராட்டம் உள்ள சூழ்நிலையிலே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட்டுறது கஷ்டமாக இருக்குதுன்னா, சொகுசும் உயர்வும் வரும் பொழுது தாழ்மையும் ஜெபத்திலையும் இருக்கிறது கடினம் என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட உயர்வுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். யோசேப்பை ஆண்டவர் இப்படி தான் உருவாக்கின பிறகு ராஜாவுடைய சிங்காசனத்தில் கொண்டு போய் அந்த ராஜாவுக்கு அடுத்தபடியாக வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது உங்கள் உருவாக்குகிற நேரம். இந்த உருவாக்குகிற நேரத்தில் தான் ஜென்ம சுபாவம் உருவெடுத்து உங்களை தடுக்க பார்க்கும். பிசாசனுடைய சுபாவங்கள் உள்ள வர பார்க்கும். தெய்வ ஜனங்களே, எத்தனை பேர் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, இந்த ஜென்ம சுபாவம் வேண்டாம்ப்பா, தேவனை பற்றி கோபப்படுகிற சுபாவம் வேண்டாம். ஆமென். தேவனுடையவைகளை பைத்தியமாக தோன்ற பண்ணுகிற அந்த கெட்டு போகிறவங்களுடைய சிந்தனை வேண்டாம்ப்பா. ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு தேவனுடையவைகள் தேவ பலனாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துங்க. தேவன் தாமே ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.